வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய ஒரு தலைவர் பிரஜ்வால் ரேவண்ணா மீது வந்திருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் அலிகேஷன் கேசஸ், எத்தனை பேர் அவர் ரேப் பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெண்கள் மீது ஒரு பாலியல் அத்துமீறலை செஞ்சிருக்காரு, பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காரு, இவர் மீது ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல, ஏன் இப்படி ஒரு வெளிநாடு தப்பிச்சு போனாரு, அதற்கு பாஜக உடந்தையாக இருந்ததா, இதற்கெல்லாம் என்ன பதில்னு சமூக வலைதளங்கள்ல பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான கேள்விகளை எழுப்பிய எல்லா நபர்களுக்கும் ஒரு சங்கி ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க. அது என்ன கமெண்ட் அப்படின்னா, நீங்க சந்தேஷ்காலி பத்தி பேசுறீங்களா, சந்தேஷ்காலி இன்சிடென்ட் பத்தி பேசுறீங்களா, ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க, என்ன பிரஜ்வால் ரேவண்ணாவை மட்டும் கேள்வி கேட்கறீங்க, பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிறதால மட்டும் நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்களா, சந்தேஷ்காலி பத்தி ஏன் யாருமே பேசலன்ற கேள்வியை சங்கியல் தொடர்ச்சியாக பலர்ட்டையும் இதை முன்னிச்சிருப்பாங்க. பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய இஷ்யூ தொடர்பாக சமூக வலைதளங்களை எழுதுவதாக இருக்கட்டும், இல்ல பெரிய பத்திரிகையாளராக இருக்கட்டும், இல்ல இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், இல்ல யூடியூபர்ஸா இருக்கட்டும், யார் பேசினாலும் ஒரு கமெண்ட் நிச்சயமாக ஏன் சந்தேஷ்காலி பத்தி பேசுறன்ற கேள்வி முன் வச்சிருப்பாங்க. இந்த சந்தேஷ்காலி விவகாரத்துல பாஜக பிளே பண்ண ரோல் என்ன, அவர்கள் என்னென்ன வேலையை அந்த சந்தேஷ்காலி இஷ்யூல பண்ணிருக்காங்க, முதல்ல சந்தேஷ்காலியில என்ன நடந்தது, அதுல பாஜக செஞ்சிருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்றது ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் மூலமாக வெளிவந்திருக்கு. அந்த பின்னணி என்ன, சந்தேஷ்காலியில நடந்தது என்ன, இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் சந்தேஷ்காலி விவகாரத்தை தொடர்ச்சியாக சங்கிகள் முன் வைக்கிறாங்க அப்படின்னா, இது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்தில் நடக்காத ஒரு பிரச்சனை. எப்படி இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்தாலோ, கேரளாவில் ஒரு பிரச்சனை நடந்தாலோ, இப்போ கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை நடந்தாலோ எப்படி அது புஷ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி இது பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் நிகழாத ஒரு பிரச்சனை. அதனாலதான் சந்தேஷ்காலி பிரச்சனையை இவ்வளவு தூரமாக தொடர்ச்சியாக பாஜக அது தொடர்பாக மத்தவங்களாம் பேசுங்க, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு பிரதமர் வரைக்கும் பேசிட்டார் சந்தேஷ்காலி தொடர்பாக. மேற்கு வங்கத்துல ஒரு பிரச்சாரம் செய்யும் போது சந்தேஷ்காலி தொடர்பாக இந்து வெர்சஸ் முஸ்லீம் அப்படின்ற டேகோட சந்தேஷ்காலி பிரச்சனையை பிரதமரே அணுகியிருக்காரு. இங்க இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற வாதத்தையும் பிரதமர் முன் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சந்தேஷ்காலி பிரச்சனை அப்படின்றது பாஜகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன்ல பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு டூலாக எப்படி நீ தமிழ்நாட்டுல உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய அந்த பேச்சு, சனாதன தர்மம் அப்படின்ற பேச்சை எப்படி இன்னைக்கு வரைக்கும் பிரபலியப்படுத்திட்டே இருக்காங்களோ, அதை வைத்து வாக்குகள் சேகரிக்க ட்ரை பண்றாங்களோ, அப்படிதான் சந்தேஷ்காலி விவகாரத்தையும் பாஜக தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டே இருக்கு. முதல்ல சந்தேஷ்காலில என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். மேற்குவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி தான் சந்தேஷ்காலி. இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, சந்தேஷ்காலில தான் ஷாஜஹான் ஷேக் அப்படிங்கிற திரிணாமுல் காங்கிரசினுடைய ஒரு தலைவர் வசிக்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி ஷாஜஹான் ஷேக்கினுடைய கைது இடி வழக்குல ஷாஜஹான் ஷேக் சேர்க்கப்படுறாரு. அவரை விசாரிப்பதற்காக இடி ஷாஜஹான் ஷேக்கினுடைய பகுதிக்கு போறாங்க, சந்தேஷ்காலிக்கு போறாங்க. ஷாஜஹான் ஷேக்கை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதானா முடியல. ஜனவரி 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. அங்க இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய மண்டெல்லாம் உடைக்கப்படுது. வந்திருக்காது எல்லாம் தெரிச்சு ஓடி கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. சந்தேஷ்காலி முழுக்க ஷாஜஹான் ஷேக்கினுடைய ஆதரவாளர்கள் இடி அதிகாரிகளை உள்ள நுழைய விடாம அவளை அடிச்சு நொறுக்கி அந்த இடத்துல இருந்து வெளியே அப்புறப்படுத்திட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷனான நியூஸா மாறிச்சு. எப்படி ஷாஜஹான் ஷேக்கை அரெஸ்ட் பண்ண விடாம, அதுவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடித்து துரத்தப்பட்ட சம்பவம் அப்படின்றது இந்தியாவையே உழுக்கிய, இந்தியாவில ஒரு மோஸ்ட் சென்சேஷனல் நியூஸாக பார்க்கப்பட்டது. ஏன்னா இடி எல்லா மாநிலங்களையும் பல்வேறு தலைவர்கள் தொடர்ச்சியாக கைது செஞ்சுட்டே இருந்த காலகட்டம் எல்லாரையும் பல்வேறு மாநிலங்கள்ல, எல்லா மாநிலங்களும், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள்ல முழுக்க ஈடியினுடைய ஒரு வேட்டைக்காடாக ஈடி எல்லா மாநிலங்களையும் டிராவல் பண்ணிருந்தாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மேற்குவங்க மாநிலத்துல போய் ஷாஜஹான் ஷேக்கை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அங்க ஷாஜஹான் ஷேக்கினுடைய ஆதரவாளர்கள் ஈடியே உள்ள விடாம எல்லாத்தையும் அடித்து விரட்டி, அவர்கள் வாகனம் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு, அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய மண்டையெல்லாம் உடைக்கப்பட்டு, அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு மொத்தமா அந்த ஏரியால இருந்து தப்பிச்சா பொழைச்சா போதுன்னு ஒரு 70 கிலோமீட்டர் தப்பிச்சு வெளியே ஓடி போயிட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் சென்சேஷனல் ஆகுது, இந்தியா முழுக்க முக்கியமான பேசுபொருளாக மாறுது. அதுக்கப்புறம் ஷாஜஹான் ஷேக் தலைமறைவாகிறாரு. இவர் டிஎம்சியோடைய ஒரு முக்கியமான லீடர். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு சந்தேஷ்காலில ப்ரொட்டஸ்டர்ஸ் வராங்க. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள், அங்க இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் சில போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, ஷாஜஹான் ஷேக்கினுடைய கட்டுப்பாட்டுல ஒட்டுமொத்தமாக சந்தேஷ்காலி பகுதி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பல்வேறு துன்பங்களை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஷாஜஹான் ஷேக் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் 20 பேர் சொல்றாங்க. ஷிபோ பிரசாத் ஹஸ்ரா, அப்புறம் முத்தம் சர்தார் அப்படின்ற இந்த 2 பேர். இவங்க ஷாஜஹான் ஷேக், அவங்க கீழே இந்த 2 பேர். இவர்கள் இந்த மொத்த ஏரியாவும் கண்ட்ரோல் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக சந்தேஷ்காலியே ஷாஜஹான் ஷேக்கினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவர் தொடர்ச்சியாக எல்லாத்தையும் அவர் தான் ஆப்ரேட் பண்றாரு. ஒரு குறுநில மன்னர் மாதிரி சந்தேஷ்காலியை அவர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிலங்களை பறிக்கிற, லேண்ட் கிராப் பண்றாரு. நிறைய எங்க மக்கள்கிட்ட இருந்து நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. அங்க மிகப்பெரிய செல்வாக்கு பொருந்திய நபராக இருக்காரு. அவருக்கான பேர்ல நிறைய இடங்களை நடத்திட்டு வர, இன்ஃபேக்ட் ஒரு பார்க் அவருடைய பேர்ல இருக்கு. இப்படி அந்த மொத்த இடத்தினுடைய கட்டுப்பாட்டை அவர் நடத்திட்டு இருக்காரு. அண்ட் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது. பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வு ஷாஜஹான் ஷேக் மற்றும் அவருடைய ஆட்களால் நடத்தப்படுது. அவர் கூட இருக்கக்கூடிய இந்த 2 கூட்டாளிகள் மற்றும் இவருடைய ஆட்கள் சகாக்கள் இங்க இருக்கக்கூடிய இடத்த ரன் பண்றாங்க. பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க. அதற்கப்புறம் ஹராஸ்மெண்ட்ஸ் பயங்கரமா நடக்குது. ஏதோ ஒரு வகையில மொத்தமா ஒரு நார்மலா ஒரு
ஒரு எளிமையான பின்னணியில இருந்து வரக்கூடிய ஷாஜஹான் ஷேக் ஒரு சாதாரண நபரா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பகுதியிலேயே ஒரு மிகப்பெரிய நபராக மாறாரு, அரசியலுக்கு வராரு, பணம்லாம் செய்கிறாரு, பெரிய ஆளா இருக்காரு. அப்போ அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவரால ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காங்கன்றதா அந்த மக்கள் வச்சிருந்த சார்ஜா இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வெடிக்குது. எந்த அளவுக்கு உக்கிரமாக இந்த பிரச்சனை போகுது அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களுடைய இடங்கள் வந்து தீயிட்டு கொளுத்தப்படுது மக்களால. அந்த இடமே ஃபுல்லா ஒரு ஒரு ரயட் ஜோன் பகுதி மாதிரி மாறுது. ஒரு கலவர காடாக அந்த ஏரியாவே மாறி போகுது. தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது திரிணாமுல் காங்கிரஸ் இது வந்து பாஜக தூண்டிவிட்டு இந்த போராட்டங்கள் நடக்குது. அந்த பகுதி மக்கள் போராட்டம் செய்யறது அப்படின்றது இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்ற குற்றச்சாட்டை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மக்களினுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நாட்கணக்கில் அந்த போராட்டங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களுடைய வீடுகள் வந்து குறிவைக்கப்படுது, அவருடைய இடங்கள் சேதப்படுத்தப்படுது. மக்கள் வந்து இன்னும் செக்ஷுவல் அசால்ட் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. இதான் பிப்ரவரி மாதம் நடந்துட்டு இருக்கு. ஷாஜஹான் ஷேக்கினுடைய கைதுக்கு இடி வராங்க, அதுக்கப்புறம் இடி அடித்து விரட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஷாஜஹான் ஷேக்கு எதிராக மொத்த அந்த சந்தேஷ்காலி பகுதியும் திரும்புது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சந்தேஷ்காலி பகுதியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களுடைய இடங்கள் எல்லாம் சேதப்படுத்தப்படுது, அவர்கள் இடங்களுக்கு தீ வைக்கப்படுது. அந்த பகுதியே வந்து ஒரு கலவர காடாக மாறுது. அண்ட் ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்றது, பெண்கள் எல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியான ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து ஷாஜஹான் ஷேக்கினுடைய ஆட்கள் அந்த பகுதியில் பண்ணியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வருது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்கள் கழித்து ஷாஜஹான் ஷேக்கும் கைது செய்யப்படுறாரு. இதற்கிடையில பாஜகவும் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸ்மிருதி இரானி அங்க போறாங்க, பாஜகனுடைய பெண் தலைவர்கள் போறாங்க. எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அரியலூர்ல ஒரு மாணவியினுடைய மரணம் வந்தோம், ஏபிபி வந்துச்சு, RSS வந்துச்சு, இந்து அமைப்புகள் வந்தாங்க, எப்படி பாஜக எவ்வளவு ப்ரொடெஸ்ட் ஸ்டேஜ் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அப்படியாக பாஜக அந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக எப்படி திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, அதுவும் குறிப்பாக ஷாஜஹான் ஷேக் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் இங்க இருக்கக்கூடிய சந்தேஷ்காலில் இருக்கக்கூடிய இந்துக்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காரு. இது வந்து எப்படியான ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை திரிணாமுல் காங்கிரஸ் பண்ணுது, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்துக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸை திரிணாமுல் காங்கிரஸ் பண்ணுது அப்படின்ற அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிக்குது. அதற்கு பிறகு சந்தேஷ்காலி விவகாரம் அப்படின்றது ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறுது. அதனாலதான் ஒரு வீடியோலையும் இன்னைக்கு நம்ம எந்த விவகாரத்தை பத்தி பேசினாலும், பிரஜ்வால் ரேவண்ணா பத்தி பேசினா, பாஜகவுடைய ஏதாவது ஒரு தவறான பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேசினா உடனடியாக நீங்க சந்தேஷ்காலி பத்தி பேசுனீங்களா, அதை மட்டும் நீங்க ஏன் பேச மாட்டீங்க, இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நீங்கன்ற முத்திரையை தொடர்ச்சியாக சங்கில் வந்து குத்திட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட சந்தேஷ்காலி விவகாரத்தை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணது, மொத்தமாக நடத்தியதே சுவேந்து அதிகாரி தான் அப்படின்ற ஒரு வீடியோ ஆதாரம் சிக்கிருக்கு. இதை சொல்லக்கூடியவர் பாஜகவினுடைய நிர்வாகி தான். அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட நாட்டையே ஒழுக்குன, நாட்டுல ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்ட, கிட்டத்தட்ட பிரைம் டைம் டிபேட்ஸ்ல பல்வேறு நாட்கள் விவாதிக்கப்பட்ட விவகாரத்தை சந்தேஷ்காலியும் ஒண்ணு. கிட்டத்தட்ட மணிப்பூர் பிரச்சனை எல்லாம் என்னைக்காவது பேசப்படுதான்னு கேட்டீங்கன்னா எந்த ஆங்கர்ஸும் மணிப்பூர் பத்தி எல்லாம் பேசுனதே கிடையாது. ஆனா சந்தேஷ்காலை தொடர்ச்சியாக பேசிய பொருளாக மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். மம்தாவை நோக்கி கேள்விகளை முன்வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு பெண் ஆளக்கூடிய மாநிலத்துல பெண்ணுக்கே பாதுகாப்பு கிடையாது, பெண்கள் வந்து அங்க பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, மம்தாவுக்கு வந்து ஓட்டு தான் முக்கியம், அவங்களுக்கு வந்து முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் முக்கியம், இந்துக்களினுடைய வாழ்வோ மாண்போ எதுவுமே உங்களுக்கு முக்கியம் கிடையாது, மம்தா ரிசைன் பண்ணுன்ற பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்வச்சுட்டே இருந்தாங்க. அதனுடைய நீட்சி தான் பிரதமர் மேற்கு வங்கம் போகும்பொழுது அங்க சந்தேஷ்காலி பிரச்சனை எடுக்கிறாரு. எப்படி மம்தா அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை பண்றாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்களான்ற கேள்வி எல்லாம் பிரதமர் வந்து முன்வைக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு வீடியோவை இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய நிர்வாகி, பாஜக அபிஷியலாக பொறுப்புல இருக்கக்கூடிய கங்காதர் கோயல் அப்படிங்கிற ஒரு நபர் பேசக்கூடிய வீடியோ தான் அது. அதுல எப்படி சந்தேஷ்காலி இன்சிடென்ட்டை, சந்தேஷ்காலி இஷ்யூஸை எப்படி அவங்க ஆர்கஸ்ட்ரேட் பண்ணாங்கன்ற ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல கங்காதர் கோயல் எல்லாத்தையும் முழுமையாக உளறி இருக்காரு. அதாவது இந்த சந்தேஷ்காலி இன்சிடென்ட் மொத்தமாக இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு கம்ப்ளைண்ட்ஸ், இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை வந்து ஒரு பேர்னிங் இஷ்யூவாக மேற்குவங்க மாநிலத்தில் இதை ஒரு பேசு பொருளாக, முக்கியமான விவாத பொருளாக மாற்றிக்கொண்டே இருந்தது சுவேந்து அதிகாரி தான். இதற்கு பின்னாடி எப்படி சுவேந்து அதிகாரி செயல்பட்டார், சுவேந்து அதிகாரி தான் இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, பாஜகவினுடைய ஒரு முக்கியமான முகமாக இருக்காரு. சுவேந்து அதிகாரியுடைய பின்னணி அப்படின்றது, அவர் திரிணாமுல் காங்கிரஸ்ல மம்தாக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீடர். அவர் மீது இடியில வழக்கெல்லாம் வருது. அதுக்கப்புறம் சுவேந்து அதிகாரி கடந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் பாஜக இணைந்தாரு. பாஜக இணைஞ்சு மம்தாக்கு அகேன்ஸ்டாக கண்டெஸ்ட் பண்ணி மம்தாவை தோக்கடிச்சு வின் பண்றாரு. அந்த அளவுக்கு செல்வாக்கு பொருந்திய நபர், மம்தாக்கு கீழே இருந்த நபர் இடி வழக்கு வந்த பிறகு ஒரு பாஜக சேர்றாரு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாஜக ஒரு முக்கியமான முகமாக மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடியவர் சுவேந்து அதிகாரி தான். இந்த சந்தேஷ்காலி இன்சிடென்ட்ல ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுது, ஆர்கஸ்ட்ரேட் பண்ணது, இந்த பிரச்சனையை ஒரு முக்கியமாக இந்திய அளவுல இது பேசு பொருளாக மாத்தியது, அங்க நடந்தக்கூடிய கலவரம் பிரச்சனை, இதற்கு பின்னாடி சுவேந்து அதிகாரி இருந்திருக்காரு அப்படின்றதா இந்த வீடியோ சொல்லக்கூடிய தகவல். இன்னைக்கு முழுக்க சமூக வலைதளங்கள்ல சந்தேஷ்காலி எக்ஸ்போஸ் அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. மம்தாவும் இதை பத்தி பேசியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டே இருந்தேன், நான் வந்து தொடக்கத்துல இருந்து சந்தேஷ்காலி விவகாரம் என்பது பாஜகவினுடைய பின்னணியில இருந்து நடக்குது, பாஜகவுக்கு
இதுல ஒரு அஜெண்டா இருக்கு, பாஜக திட்டமிட்டு இதை நடத்திட்டு இருக்காங்கன்றத நான் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து ஒரு சின்ன ஒரு 2-3 மினிட்ஸ் வீடியோ தான். அண்ட் அதை ஆப்வியஸா நம்மளால போட முடியாது, அதுக்கு காப்பிரைட் கிளைம்லாம் வரும். ஸோ யாரும் கேட்காதீங்க இந்த வீடியோ நீங்க போடல அப்படின்றத கேட்காதீங்க. ஸோ இந்த சந்தேஷ்கால் விவகாரத்துல எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணது சுவேந்து அதிகாரின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இன்னைக்கு வந்து பாஜக வந்து அதை மறுத்திருக்காங்க. பட் பாஜக இந்த விவகாரத்தை அணுகிய விதம், இதை தொடர்ச்சியாக பேசுபொருள் ஆக்கிய விதம் எல்லாமே இதுல வந்து இவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குமோ, நிச்சயமாக இதை செய்வதற்கான சாத்தியக்கூறு இருந்திருக்குமோ. பாஜகவுடைய வரலாறு, பாஜக கடந்த காலத்துல நம்ம சுத்தி பாஜக செயல்பாடு எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுல பாஜகவுடைய ஹேண்ட் இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதை அந்த சண்டையும் நமக்கு எழாம இல்லை. அண்ட் இந்த விவகாரத்துல நம்ம ரொம்ப முக்கியமா குறிப்பிட சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்றது, ஒரு சாதாரண நபர் ஷாஜஹான் ஷேக் மாதிரியான நபர் அந்த ஏரியால வளர்ந்து வராரு, மிகப்பெரிய ஆளாக இருக்காரு, லேண்ட் கிராப் பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய பவர்ல அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டு இருக்காரு. அவருடைய ஆட்கள் வந்து அவர் பேரை பயன்படுத்தி பல்வேறு தொல்லைகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு எளிய மக்கள் மீது, அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மீது நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்ற இந்த வாதத்தை வந்து நம்மளால ஈஸியா கடந்து போயிட முடியாது. இது வந்து நடக்கவே நடக்கல. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில, மம்தாவினுடைய ஆட்சியில அவங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த ஆட்சியில வந்து நிச்சயமாக இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நம்மளால ஈஸியா கடந்தே போக முடியாது. ஏன்னா அந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். இது வந்து தீவிர விசாரணைக்கு உட்பட்டது. நிஜமாக அந்த மக்கள் என்ன துயரங்களை ஃபேஸ் பண்ணாங்க, ஷாஜஹான் ஷேக் அப்படி பண்ணாரா, அதற்கான பிரைமா ஃபேஸ் இருக்கானா இருக்குன்றதா நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஆனா பாஜக இதை எப்படி பயன்படுத்தியது அப்படின்றதா இங்க முக்கியமான விவகாரம். பாஜக அங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் வாங்க வேண்டும், நியாயம் வழங்க வேண்டும். சந்தேஷ்காலில ஏற்பட்ட அந்த அநீதிக்கு, அங்க மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு பாஜக குரல் கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் நிச்சயமாக கிடையாது. பாஜகவுக்கு வாக்கு வேணும், பாஜகவுக்கு மேற்கு வங்கத்துல ஜெயிக்கணும். சந்தேஷ்காலி இன்சிடென்ட்டை சொல்லி ஷாஜஹான் ஷேக் அப்படிங்கிற இஸ்லாமியர் இருக்காரு, இந்துக்கள் இருக்காங்க, எப்படி இஸ்லாமியருக்காக திரிணாமுல் காங்கிரஸ் நினைச்சு இந்துக்களை கைவிட்டுருச்சுன்னு சொல்லி அங்க வாக்குகளை சேகரிக்கணும். சந்தேஷ்காலி விவகாரத்தை இந்தியா முழுக்க பேசி அவங்களுக்கு வந்து ஒரு மைலேஜை தேர்த்திக்கணும். அண்ட் சந்தேஷ்காலி விவகாரத்தை தொடர்ச்சியாக பேசு பொருளாக வைப்பதன் வழியாக பாஜகவினுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்தணும். இதை வைத்து இந்தியா முழுக்க வாக்கு சேகரிக்கணும் அப்படின்றதான் பாஜகவினுடைய எய்ம். அதுல வந்து நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது 1000 மடங்கு இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையவே இருக்கு. ஆனா பாஜக நியாயம் வாங்கி கொடுப்பதற்காக இந்த சண்டையை மேற்கொள்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல நிச்சயமாக நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்படி பார்த்தா இங்க நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைக்கு, இன்னைக்கு மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் பாஜக என்ன பண்ணுது, ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துட்டு இருந்தது மணிப்பூர் பற்றி அறிந்ததை. இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதுல பாஜக என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்க, யார் பக்கம் நின்னாங்க, விக்டிம்ஸை போய் பார்த்தாங்களா, ஒரு அழுகக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக போய் நின்றாங்களா, துணை நின்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மணிப்பூர் விவகாரத்தை பத்தி பேசக்கூடிய நபர்களை தான் இழுத்துட்டு இருந்தாங்க, இழுத்து பழித்து பேசிட்டு இருந்தாங்க. அங்க பெண்களுக்கு அநீதி நடக்குதுன்னு சொன்னா பாருங்க, திமுக ஆட்சி என்ன நடந்ததுன்னு பாருங்க, அதிமுக ஆட்சி என்ன நடந்ததுன்னு பாருங்க. அங்க தேஜஸ்வி யாதவ் அவருடைய ஊர்ல பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தளம் அவங்களுடைய பீரியட் என்ன நடந்தது தெரியுமா, காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நடந்தது தெரியுமா, காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு பெண்களுக்கு என்னென்ன விஷயம் நடந்தது தெரியுமான்னு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அதற்கான சொல்யூஷனை சொல்லாம, அதற்கான தீர்வை சொல்லாம, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்காமல் திரும்ப கேள்வி கேட்கிற நபர்களை குற்ற உணர்ச்சிக்கு தள்ளுறது, இல்ல அவர்களை கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால், பாஜக எதிர்த்து கேள்வி கேட்டால் நீங்க வந்து தேச விரோதிகள்ன்ற முத்திரை குத்துறதுல மட்டும்தான் பாஜக குறியானா தாண்டி அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறது தான் அவங்களுடைய நோக்கமானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லவே இல்லை. அவங்களும் இதுல அரசியல் பண்ணணும், அதன் வழியாக வாக்குகளை சேகரிக்கணும், இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் சந்தேஷ்காலி விவகாரத்தை இவ்வளவு நாள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது எல்லாமே இன்னைக்கு பாஜகவுடைய கை அதுல இருந்திருக்கோன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த வீடியோ வழியாக வெளிவந்திருக்கு. இதுல உண்மை வந்து எப்போ வெளியே வரும், இன்னைக்கு மம்தாவுடைய கையில தான் அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை இருக்காங்க. இவங்க இந்த விவகாரத்துல உண்மையான பின்னணியில யார் இருந்தா, சந்தேஷ்காலில என்ன நடந்தது, யாரெல்லாம் இதுல பின்னாடி இருந்தாங்கன்ற இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் பின்னாடி வர இருக்குன்றதுதான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவலாக இருக்கு. அண்ட் பாஜக இன்னைக்கு பிரஜ்வால் ரேவண்ணா பத்தி பேசினா, இல்ல தமிழ்நாட்டில் கேடி ராகவன் பத்தி பேசினா, இன்னைக்கு யாரை பத்தி பேசினாலும் உடனடியாக வேறொரு மாற்று கட்சியில மாற்று கவர்மெண்ட் நடந்த விஷயத்தை தான் தூக்கிட்டு வருவாங்களே தவிர்த்து அவங்க நியாயம் வாங்கி தருவது அப்படின்றது என்னைக்குமே சொல்யூஷனா இருந்தது கிடையாது. எல்லா மாநிலங்களையும் பாஜக தங்களுடைய ஹோல்டு இழந்துட்டே வரதை பார்த்துட்டே இருக்கும். மகாராஷ்டிரால இன்னைக்கு சிவசேனா இருக்காங்க, என்சிபி ஒரு பக்கம் இருக்காங்க, உத்தவ் தாக்கரே, சரத் பவார் இருக்காங்க, காங்கிரஸ் அலையன்ஸ்ல அவங்க இருக்காங்க. அங்க ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பாஜக சந்திச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குஜராத்தை நேரடியாக ராஜ்புட்சனுடைய பிரச்சனையை பாஜக எதிர்கொண்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ல காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியினுடைய அவர்களுடைய போராட்டம், ராஜஸ்தான்ல காங்கிரஸ் வலுவாக இருக்கு. இப்படி எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் தொடர்ச்சியாக தங்களுடைய அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. மேற்கு வங்கத்திலையும் அதே மாதிரியான வீழ்ச்சியை இந்த வீடியோவின் வாயிலாக சந்தேஷ்காலி பிரச்சனை எதை வச்சு அவங்க தொடர்ச்சியாக அரசியல் ஆதாயத்தை தேட முயன்றாங்களோ அதே பிரச்சனையின் வாயிலாக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. இது தேர்தல் ரிசல்ட்ஸ்ல எதிரொலிக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை
விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.